இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி வருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க கூட்டணிக்கே பாஜக வந்ததுன்னா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து யோகேஷுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளர்களுக்கு தான் பாஜக அதிமுக கூட்டணி வந்துடும் நினைக்கிறாங்களா? வர்றதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்துட்டு வாய்ப்பும் இல்லை. அவர்கள் போன முறை அதிமுகவுடைய தோல்ல ஏறினதுனால 4 சீட்டு கிடைச்சது. இந்த முறை அவர் இல்லை என்று எங்களது பொதுக்குழுவே முடிவு செய்துவிட்டது என்று சொல்லிவிட்டார். அதிமுக எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது ஏதோ சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி எடுக்கப்பட்டது அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமாக வேண்டி எடுக்கப்பட்ட முடிவு. பாஜக தமிழ்நாட்டில் மாற்றி நிறுத்தப்பட வேண்டும். இங்க திமுக அதிமுக என்கிற 2 சக்திகளுக்கு நடுவில் தான் இங்க போட்டி என்பதை தீர்மானிச்சாச்சு. இல்ல நாங்களும் இருக்கிறோம்னு வடிவேல் படத்துல நானும் ரவுடி தான் வர்ற மாதிரி அண்ணாமலை வர்றார். தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாலும் அண்ணாமலை ரவுடி ஆக முடியாது. அவர் எப்பொழுதும் இப்படியே ஒரு ஜோக்கராக, ஒரு அரசியல் ஜோக்கராக, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு அரசியல் அனாதையாக தனித்து விடப்பட்ட கட்சி பாஜக.